ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தர்பூசணி வச்சு ஒரு சூப்பரான ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஜூஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானது கூட. ரொம்பவே வெயிலாக இருக்குது, இந்த டைமில் இந்த ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நோன்பு திறக்கிற டைமில் கூட இந்த ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கடல் பாசி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் இருக்குது. அதே கிளாஸில் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதாவது இந்த கடல் பாசி கரைஞ்சி வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கணும். இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போது சப்ஜா விதை ஊற வச்சுக்கலாம். சப்ஜா விதை 2 ஸ்பூன் ஊற வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டு நம்ம பவுல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு பக்கம் ஊறட்டும். இது நமக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா ஊறி நல்லா வந்துடும். இப்போ நமக்கு கடல் பாசி நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த டைமில் சும்மா ஒரு 3 கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இதில் நம்ம இன்றைக்கி ஜீனி சேர்க்கக்கூடாது. இப்போது ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கலருக்காக நம்ம தேவைப்படுற அளவுக்கு ரோஸ் கலர் சேர்த்துக்கலாம். ஜீனி ஏன் சேர்க்கக்கூடாது அப்படின்னா, நம்ம ஜீனி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜூஸில் இந்த கடல் பாசி சேர்த்ததுக்கப்புறம் அந்த பீஸ் உள்ளே அமுங்கிடும். நம்ம ஜீனி சேர்க்கலை அப்படின்னா மேலே அந்த ஜூஸில் அந்த கடல் பாசியை மிதந்துக்கிட்டு பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஜீனி சேர்க்காமல் இருக்கோம். நமக்கு ஜூஸில் ஜீனி சேர்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு கடப்பாசியில் ஜூஸ் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு டேஸ்ட் சாப்பிடும்போது எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். இப்போ நம்ம கலர் சேர்த்துட்டு ஒரு தட்டு ஒன்று எடுத்துகிட்டு அதில் வடிகட்டிக்கலாம். இப்போ கடற்பாசியே நல்லா வடிகட்டியாச்சு. இதை அப்படியே ஆற விட்டுருவோம். ஒரு 1 மணி நேரம் வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஆறி நல்லா செட் ஆகி கரெக்டாக வந்துடும். இப்போ 1 மணி நேரத்துலேயே நல்லா செட் ஆகி நல்லா கட்டியாக வந்துடுச்சு. இப்போ இது மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு இதே போல் மறுபடியும் நீளமாக கட் பண்ணோன்னா நமக்கு சின்ன சின்ன பீஸாக கட் வந்துடும். இது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அழகாக இது மாதிரி சின்ன சின்ன க்யூப் மாதிரி வந்துடும். பார்க்கும்போதே அழகாக இருக்குல்ல. நமக்கு வேறு கலர் வேணும்னாலும் நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அது கூடவே நம்ம பால் சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம இனிப்புக்காக 2 கரண்டி ஜீனி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எனக்கு 2 கரண்டி கரெக்டாக இருக்குது. ஜீனி நல்லா கரைச்சி விட்டு இது மாதிரி பாருங்கள், நமக்கு கடல் பாசி மேலே அழகாக மிதந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நமக்கு கடப்பாசியில் ஜீனி சேர்க்காததுனால தான் இது மாதிரி அழகாக மேலே மிதந்து வருது. இப்போ நம்ம ஊறின சப்ஜா விதையை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம இப்போ பாலுக்கு சேர்க்குறதுக்காக ரோஸ் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தர்பூசணி 2 பீஸ் எடுத்துட்டேன். இதையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். இது மாதிரி பீஸில் நீல வாக்கில் இது போல் கட் பண்ணிக்கலாம். திருப்பி விட்டு இது மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சின்ன சின்ன பீஸாக ஆகிடும். நமக்கு பார்க்குறதுக்கு அந்த கடல் பாசி துண்டு மாதிரி எடுத்துக்கணும். நமக்கு சாப்பிடும்போது அதாவது பார்க்கும்போது அந்த கடல் பாசியும் தர்பூசணியும் டிஃப்ரெண்ட் தெரியாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அது போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் இந்த கருப்பு கலரில் இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக எடுத்துட்டேன். இதையும் நம்ம ஜூஸ் கூடவே சேர்த்துக்கலாம்.
இதில் நம்ம ஐஸ் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஐஸ் சேர்க்க போகிறது கிடையாது. சேர்க்காமலே வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நமக்கு தர்பூசணி கலர்லேயே வந்துட்டு அதுவும் சேர்த்ததுனால, கடற்பாசி சேர்த்ததுனால அவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம கிளாஸ்க்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிட்டு நம்மளும் குடிச்சிக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்குல்ல? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான ஜூஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.